வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்ட பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரசாரம் செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் பிரசாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் மூகாம்பிகை நகர், ஏழுமலை நகர், கிழக்கு வாசல் நகர் ஆகிய பகுதிகளில் பாஜக கட்சியின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களால் கடந்த காலங்களில் புதுச்சேரி மாநிலம் அடைந்த வளர்ச்சி குறித்து பேசி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். மேலும் மத்தியில் ஆளும் அரசு புதுச்சேரியையும் ஆளும் பட்சத்தில் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனுக்குடன் கிடைக்கும் என்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் தமக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். தான் வெற்றி பெற்றால் முதலியார்பேட்டை தொகுதியை புதுச்சேரியின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் தனது தேர்தல் பிரசாரத்தில் பொதுமக்களிடம் தெரிவித்தார். தேர்தல் பிரசாரத்தின் போது பாஜக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் திரளானோர் உடனிருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும் என்ற பிரசார முழக்கத்துடன் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் 22ஆம் பூத் பொறுப்பாளர் அருள்பாபு மற்றும் 23ஆம் பூத் பொறுப்பாளர் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று பிரசாரம் நடைபெற்றது. அப்போது ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தான் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பிரசாரத்தில் எல்ஜேகே பொதுச் செயலர் பிரபாகரன், கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அதிமுக பொறுப்பாளர் ஆறுமுகம், என்ஆர் பொறுப்பாளர் நாராயணசுவாமி மற்றும் எல்ஜேகே பொறுப்பாளர் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளில் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதற்காக 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள் 4934 ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். கண்காணிப்பு பணிகள் 5410 போலீசார் ஈடுபடுகிறார்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாவட்ட தேர்தல் துறை, காவல்துறை, துணை ராணுவ படையினர் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். 321 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக அடையாளம் கண்டு தேர்தல் துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. இந்த பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு முதல் கட்டமாக வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் வெயிலில் காத்திருப்பதை தவிர்க்க பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் எளிதாக வந்து செல்ல சாய்தள பாதை அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி, கழிவறைகள், வாக்களிக்கும் அறை பற்றிய தகவல் பலகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. வாக்குச்சாவடிகள் செல்போன் தடை செய்யப்பட்டுள்ளதால் இந்த தேர்தல் முதல் புதியதாக நுழைவாயிலில் செல்போன் பாதுகாப்பு வசதி செய்யப்பட உள்ளது. இந்த பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி திருக்கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு தரிசனம் செய்து பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். குடிநீர், சாலை வசதி, மின்விளக்கு, வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கவனமாக பதிவு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, பெண்கள் சுயதொழில் மேம்பாடு, முதியோர் நலத்திட்டங்கள் போன்றவற்றிற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறி மக்களுடன் அன்பாக கலந்துரையாடினார். பின்னர் வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் எல்ஜேகே காமராஜர்
நகர் தொகுதி பொறுப்பாளர் சித்ரா, சரஸ்வதி, உமா, நாராயணசுவாமி, எல்ஜேகே பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசுவாமி, பிரபாகரன், பாஜக வர்த்தகரணி தலைவர் மொபைல் சரவணன், பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு பிரசாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். ஈஸ்டர் திருவிழாவின் முன்னோட்டமாக புதுச்சேரியில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறு பவனி மேற்கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கி 5 வாரங்கள் முடிவடைந்த நிலையில் நேற்று குருத்தோலை ஞாயிறு வழிபாடு கடைபிடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகருக்குள் நுழையும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு வரவேற்பு நிகழ்ச்சிதான் இந்த குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி. பஸ்கா விழாவிற்காக இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகருக்குள் வரும்பொழுது அவருக்கு குருத்தோலைகளை விரித்து யூத மக்கள் வரவேற்பு அளித்தனர். இதனை நினைவு கூறும் வகையில் தவக்காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கிறார்கள். இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் பங்கு சந்தை பிச்சைமுத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து குருத்தோலை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றதில் நகரை வலம் வந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்தனர். அதேபோல ரெட்டியார்பாளையம், புனித அந்தோணியர் ஆலயம், ஆந்திரேயர் ஆலயத்தில் ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது. பங்கு தந்தை ஜோசப் பால் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி குருத்தோலை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதேபோல புதுச்சேரியில் ஜென்மராகினி மாதா ஆலயம், வெண்ணேற்பு அன்னை ஆலயம், வெளினூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக வந்தனர். அப்போது ஓசானா என்ற வாழ்த்து பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தியாகராஜனுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் ரீகன் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தியாகராஜன் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பாகூர் பகுதியில் உள்ள மகா கணபதி நகரில் முன்னாள் அமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருமான தியாகராஜன் அவர்கள் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி ரீகன் ஜான்குமார் அவர்களும் திரு தியாகராஜனுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் மற்றும் கவுன்சிலர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் திரளானோர் உடன் இருந்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வராகியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் வராகியம்மனுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முதல் கால யாகசாலை பூஜை 29ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகிதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க வராகியம்மன் சந்நிதியின் கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் நேதாஜி நகரில் வீதி வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேதாஜி நகர், சூளைமேடு, வீரன் கோவில், திரு அழகர் சுவாமி வீதி, ரங்கநாதன் வீதி, அந்தோணியர் கோவில் வீதி, பாரதியார் வீதி, தேசமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, தண்ணீர்கான் வீதி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இழந்த உப்பளம் தொகுதியின் பெருமையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்றும் தொகுதியின் வளர்ச்சிக்கே உறுதுணையாக இருப்பேன் என்றும் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஊஸ்டர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீதி வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஊஸ்டர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன்
தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவின் தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பட்டி தொகுதியில் என்டிஏ கூட்டணி அதிமுக வேட்பாளர் காந்தி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பட்டி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில துணை செயலர் காந்தி இன்று கோவிந்த சாலை, கல்வி பங்களா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கஞ்சா, போதைப் பொருட்களால் சீரழிந்துள்ள தொகுதியை மீட்பேன் என்று வாக்குறுதியளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரசாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து வியாபாரி நலச்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி இந்து முன்னணி மாநில தலைவர் ஜெனல்குமார் கலந்து கொண்டார். கூட்டத்தில் புதுச்சேரியில் புதிதாக 11 நபர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் தலைவராக உத்தரவேல், துணைத் தலைவர்கள் பழனி, முருகன், நாராயணன், சிவா, கதிர்வேல் என்கின்ற ரமேஷ், ஜனகரன் என்கின்ற தமிழ், தினேஷ், கான்சிங் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், வைத்தியநாதன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் புதுச்சேரியில் இனிவரும் காலங்களில் இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கத்தில் குக்கர் சின்னத்தில் களம் காணும் வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் கிராமங்கள் தோறும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்று வாக்குறுதியளித்து வாக்கு சேகரித்தார். புதுவையில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் காணும் வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்னத்தில் மடுகரை கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் தனக்கு வாய்ப்பளித்தால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் முக்கிய பேருந்து நிறுத்தங்களில் பொது கழிப்பிட வசதிகள் செய்து தரப்படும் என்றும் கிராமங்கள் தோறும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் கட்டித் தரப்படும் என்றார். தொடர்ந்து சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவர்களை இலங்கை தென்னிந்திய துணை தூதர் கணேசன் நாதன் கேத்தீஸ்வரன் சந்தித்து பேசினார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிய இலங்கை தென்னிந்திய இணை தூதர் கணேசன் நாதன் கேத்தீஸ்வரன் நேரில் வருகை புரிந்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை சார்ந்த மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்தனர். குறிப்பாக கடலில் வழி தவறும் மீனவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் எல்லை தொடர்பான சிக்கல்கள் குறித்து தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக சட்டமன்ற வேட்பாளர் ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத யாருக்கும் வாக்கு இல்லை என்று வீடுகளில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 1400 குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதியில் சுத்தமான குடிநீர் இல்லை, பாதுகாப்பான மின் வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக உள்ளது. இந்நிலையில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சில வீடுகளில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற வாசகம் அடங்கிய சிறிய அளவிலான போஸ்டர் வீடுகளில் ஒட்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து மக்கள் நலச்சங்க நிர்வாகிகள் குமார், ஆனந்தன், பிரகாஷ், சேகர் ஆகியோர் கூட்டாக கூறியதாவது: காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு எங்கள் தெருவில் பூமிக்கு அடியில் சென்ற மின் வயர்கள் பழுது காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக தெருவிளக்குகள் எரியவில்லை. அதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்குள்ள 4 வணிக வளாகங்கள் மற்றும் மின் அலுவலகம் 10 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் பூட்டியே பாழடைந்து கிடக்கிறது. இதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நகராட்சியும் மின்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. புதுச்சேரியில் மக்களுக்கான அடித்தட்டு அதிகார உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டிருந்தால் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும்.
புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தாமல் சூழ்ச்சி செய்து முடக்கியுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். எங்கள் ஓட்டு நோட்டாவிற்கு என்ற முழக்கத்துடன் தேர்தலை புறக்கணிப்பு செய்கிறோம் என்றும் தெரிவித்தனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகரில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகர் பகுதி முழுவதும் உள்ள வீடுகளில் மக்களை சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் திரளான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதற்கு அப்பகுதி மக்களும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற செய்தால் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமன் நகர், குறிஞ்சி நகர், குமரன் நகர் விரிவாக்க பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளையும் தத்தெடுத்து ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு கேட்டார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக கட்சி, அதிமுக, எல்.ஜே.கே. மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாஜக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்து வாய்க்கால்பேட் மற்றும் கொம்பாகம் பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்துவாக்கேல்பேட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.